ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மதுரை, திருச்சி, தஞ்சாவூர், கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நிறைய ஜாப்ஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ வீடியோவில் வர டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். பர்சனலாக செக் பண்ணிவிட்டு விருப்பம் இருக்குன்றவங்க மூவ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் ஆர்டராக கொடுத்துருக்கேன் எந்தெந்த டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் தென் மூவ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மதுரையில் தான் வந்துட்டு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கார்பெண்டர் கேட்டிருக்காங்க, ஆண்கள் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மெசன் கேட்டிருக்காங்க, ஆண்கள் தான். ஸ்டீல் ஃபிக்ஸர் கேட்டிருக்காங்க, அந்த போஸ்டிங்க்குமே ஆண்கள் கேட்டிருக்காங்க. பெயிண்டர்ஸ் கேட்டிருக்காங்க, பெயிண்டருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் தான் வந்துட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபோர்மேன் வந்து கேட்டிருக்காங்க, ஆண்கள் தான். ப்ளம்பருமே கேட்டிருக்காங்க, வெல்டர் கேட்டிருக்காங்க, எலக்ட்ரிஷியன் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த எல்லா போஸ்டிங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா மேல் கேண்டிடேட் தான் வந்துட்டு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில் நோட் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அவங்க சைடில் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் டீட்டெயில் நோட் வந்து கொடுத்துருக்காங்க. கட்டுமான துறையில் சம்மந்தப்பட்ட பணியில் அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு என்ன சேலரி வழங்கப்படும் அப்படின்ற மாதிரியுமே டீட்டெயில் நோட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர், மெயில் ஐடி, அவங்களுடைய அட்ரஸ் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயுமே கொடுத்துருக்கேன். கிளியராக ரீட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு ஜாப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ எல்லா ஜாப் பார்க்கணுன்னா நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பார்க்கணும். அசோக் லைலண்டில் தான் வாண்டட் இருக்குது. ஸோ இதுவுமே வந்துட்டு மதுரை ஜாப் தான். ஒர்க்ஸ் மேனேஜர் கேட்டிருக்காங்க, ஆண்கள். டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க. இந்த போஸ்டிங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் தான் வந்துட்டு வாண்டட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பாருங்கள். ஆட்டோமொபைல் ஃபீல்டில் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக முன்னுரிமை வழங்கப்படும். ஸோ அவங்களுடைய நேம் கொடுத்துருக்காங்க, கம்பெனி நேமு பாலாஜி ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, கான்டாக்ட் நம்பர், மெயில் ஐடியுமே கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன்லேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லையுமே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ நிறைய டிஸ்ட்ரிக் இருக்குது அப்படின்றதுனால தான் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அந்த டிஸ்ட்ரிக்கை மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். 1, 2, 3 அப்படின்னு ஆர்டர் பண்ணியிருப்பேன். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தான் வந்து வாண்டட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சர்வீஸ் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க, 10 போஸ்டிங், ஆண்கள் வந்து கேட்டிருக்காங்க. ஐடிஐ முடித்தவங்க அப்படி இல்லைனா டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 18 வயதுலேருந்து 25 வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அவங்களோட சேலரியுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டைமிங்குமே சொல்லியிருக்காங்க 9:30லேருந்து 6:30 வரைக்கும் அப்படின்ட்டு. என்னென்ன பெனிஃபிட்ஸ் பாருங்கள், ஏசிபிஎஃப் பெனிஃபிட்ஸுமே வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, கான்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன்லேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயுமே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஜாப் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜீவன் ஹாஸ்பிட்டல் தூத்துக்குடியில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ என்ன போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸ் தான் வந்துட்டு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டாஃப் நர்ஸ்க்கு யார் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபீமேல் கேண்டிடேட் வந்து கேட்டிருக்காங்க, வாட்ச்மேன் கேட்டிருக்காங்க. வாட்ச்மேனாக உங்களுக்கே தெரியும், ஆண்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய குவாலிஃபிகேஷனுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிஜிஎன்எம், டிப்ளமோ இன் நர்சிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஹாஸ்பிட்டலோடைய அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர், மெயில் ஐடி எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயுமே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ டிஸ்ட்ரிக்ட்மே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் தான் வந்து வாண்டட் இருக்குது. ஹிந்துஸ்தான் யூனிவர்சல் டிஸ்ட்ரிபியூஷன் வாண்டட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சேல்ஸ்மேன் கேட்டிருக்காங்க, போத் மேல் அண்ட் ஃபீமேல் அப்ளை பண்ணிக்கலாம். டிரைவர் ஆண்கள் கேட்டிருக்காங்க, டெலிவரி ஸ்டாஃப் வந்து ஆண்கள் கேட்டிருக்காங்க, பேக்கிங் ஸ்டாஃப் பெண்கள் கேட்டிருக்காங்க, ஸ்டோர் கீப்பர் ஆண்கள் கேட்டிருக்காங்க, அக்கௌண்டன்ட் பெண்கள் கேட்டிருக்காங்க, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் பெண்கள் வந்து கேட்டிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா எஃப்எம்சிஜி அனுபவம் இருந்தால் முன்னுரிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஜாப் லொக்கேஷன்ஸுமே உங்களுக்கு வந்துட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தஞ்சாவூர் ஜாப் தான். ஓகேவா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு 13 ஜாப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 2 ஜாப் பார்த்துட்டு இதில் நம்மளுக்கு சூட் ஆகலை அப்படின்ற மாதிரி நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுறீங்க. பட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் அதில் உங்களுடைய டிஸ்ட்ரிக் என்ன, உங்களுக்கு தேவையான ஜாப் இருக்கான்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயுமே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஜாப் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட்டில் வந்துட்டு வாண்டட் இருக்குது, குரு ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை அப்படின்னு சொல்லி டிஸ்ட்ரிக்ட்மே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர் கேட்டிருக்காங்க, 2 போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குது. ஃபீல்டு ஆஃபீஸருக்கு 4 போஸ்டிங் கேட்டிருக்காங்க. ஏஎஸ்ஓ வந்துட்டு 6 போஸ்டிங் கேட்டிருக்காங்க. செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க, 50 வயதுக்கு உட்பட்டவங்க.
ஜெண்டர் வந்து ஆண் கேட்டிருக்காங்க. அவங்களோட சேலரியுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ இருக்குது, பிஎஃப் இருக்குது, போனஸ் இருக்குது. லோ காஸ்ட்டில் வந்து ஃபுட்டுமே ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய கான்டாக்ட் நம்பருமே ஸ்க்ரீன்லேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனுமே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க சரியா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் ஹுண்டாயில் வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன போஸ்டிங் பாருங்கள். சேல்ஸ் ட்ரைனி கேட்டிருக்காங்க, போத் மேல் அண்ட் ஃபீமேல் அப்ளை பண்ணிக்கலாம். சேல்ஸ் கன்சல்டன்ட் கேட்டிருக்காங்க, போத் மேல் அண்ட் ஃபீமேல் அப்ளை பண்ணிக்கலாம். சீனியர் சேல்ஸ் கன்சல்டன்ட் கேட்டிருக்காங்க, போத் மேல் அண்ட் ஃபீமேல் அப்ளை பண்ணிக்கலாம். டெலிகாலர் கேட்டிருக்காங்க பெண்கள், டீம் லீடர் கேட்டிருக்காங்க ஆண்கள், டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க ஆண்கள். ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கார் பெயிண்டர் கேட்டிருக்காங்க ஆண்கள், டிரைவர் கேட்டிருக்காங்க ஆண்கள். சரியா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திருச்சி ஜாப் வந்து எண்டில் கொடுத்துருக்கேன். ஸோ அதையுமே நீங்கள் வந்து கிளியராக பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ லொக்கேஷனுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க தஞ்சாவூர். டேட்டுமே கொடுத்துருக்காங்க 15ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் மெயில் ஐடி ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க சரியா. ஸோ நெக்ஸ்ட் ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபம் ஹோண்டாவில் வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையிலேருந்து வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு பாருங்கள். ஜென்ரல் மேனேஜர், சேல்ஸ் மேனேஜர், நெட்வொர்க் மேனேஜர், சர்வீஸ் மேனேஜர், ஸ்பேர் மேனேஜர் கேட்டிருக்காங்க. சர்வீஸ் அட்வைசருமே கேட்டிருக்காங்க. ஸோ ஏன் எல்லா டிஸ்ட்ரிக்டும் கலந்து கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ நிறைய ஜாப் இருந்தது அப்படின்னா செப்பரேட்டாக போடலாம். ஒரு ஜாப் இருக்குது அப்படின்றதுனால தான் நெக்ஸ்ட் பண்ணியிருக்கேன் சரியா. ஸோ மெக்கானிக் போஸ்டிங்க்குமே வேக்கண்ட் இருக்குது. டெலிகாலர் கேட்டிருக்காங்க, செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங் பாருங்கள். ஜெண்டர் வந்து போத் மேல் அண்ட் ஃபீமேல் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லொக்கேஷன் வந்து திருவண்ணாமலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிளியர் அட்ரஸ்மே கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய கான்டாக்ட் நம்பருமே ஸ்க்ரீன்லேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயுமே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க சரியா. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ஜாப் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். துறையூரில் தான் வந்துட்டு ரீச் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ரே டெக்னீஷியன் வந்துட்டு வாண்டட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மேல் கேண்டிடேட் வந்து கேட்டிருக்காங்க. மேல் அண்ட் ஃபீமேல் போத் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்ரே டெக்னாலஜி முடிச்சிருக்கணும், அப்படி இல்லைனா பிஎஸ்சி ரேடியாலஜி முடிச்சிருந்தா கூட ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு. 23 மார்ச் மந்த்து 20ஆம் தேதி வரைக்குமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், டேட் கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ அதுவுமே கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு காலேஜில் வாண்டட் இருக்குது. எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்னு பார்த்திங்கன்னா சேலமில் தான். ஐக்யூஏசி கோஆர்டினேட்டர் கேட்டிருக்காங்க, ஹச்ஆர் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க, ஃபைனான்ஸ் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க, அட்மிஷன் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க, மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க, லைப்ரரியன் கேட்டிருக்காங்க. எம்பிஏ, எம்எல்ஐஎஸ், பிஹெச்டி ஃபினிஷ் பண்ணவங்க அப்ளை பண்ணிக்கலாம். கான்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க. அவங்களோட மெயில் ஐடியுமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க, அட்ரஸ்மே இருக்குது, ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயுமே இருக்குது, செக் பண்ணிக்கோங்க சரியா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ன ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீதா மெட்ரிக் ஸ்கூலில் தான் வாண்டட் இருக்குது. இந்த ஸ்கூல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ ப்ரைமரி, செகண்டரி, ஹையர் செகண்டரி டீச்சர்ஸ் வந்து வாண்டட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஆல்மோஸ்ட் பாருங்கள் திருவண்ணாமலை, திருச்சி, தஞ்சாவூர், கோயம்புத்தூர் அப்படின்ட்டு நிறைய டிஸ்ட்ரிக்ட் ஜாப்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் சரியா. ஸோ தூத்துக்குடியில் அவங்களுடைய அட்ரஸ்மே கொடுத்துருக்காங்க, கான்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க, கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. நான் ஏன் இதெல்லாம் வீடியோ நடுவில் சொல்கிறேன் அப்படின்னா ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கு தான் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியும். ஸ்டார்டிங்கில் 2 லைன் பார்க்குறவங்களுக்கு தெரியாது இல்லையா. டஸ்கர் டிஎம்டியில் வாண்டட் இருக்குது. இது எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள், திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. ஆஃபீஸ் ப்ளஸ் ஃபீல்டு ஒர்க்குக்கு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போத் மேல் அண்ட் ஃபீமேல் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் 10th 12th ஐடிஐ முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் முன்னாடி சொன்ன மாதிரி திருநெல்வேலி. அவங்களுடைய கான்டாக்ட் நம்பருமே ஸ்க்ரீன்லேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயுமே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க சரியா. ஸோ நீங்கள் நிறைய பேர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இதில் இப்போது ஒரு ஜாப் போடுறோம் அப்படின்னா அந்த ஜாபை ஃபுல்லாக பார்க்காம அதே ஜாபுக்கு கீழே வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ வீடியோ பார்த்துட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் இல்லைன்னா கேளுங்க. ஹோட்டல் பத்மாவதியில் வாண்டட் இருக்குது, திருச்சியில் தான். ரூம் பாய் கேட்டிருக்காங்க, மேல் கேண்டிடேட் கேட்டிருக்காங்க. அவங்களோட சேலரியுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 16ஆம் தேதி இன்டர்வியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைமிங்குமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஆஃப்டர்நூன் 12 PM அப்படின்ட்டு. ஸோ உங்களுடைய அட்ரஸ்மே கொடுத்துருக்காங்க, கான்டாக்ட் நம்பருமே ஸ்க்ரீன்லேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயுமே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க சரியா. ஸோ இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.
ஜாப் தேடுற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதில் நீங்கள் தேடுற ஜாப் இருக்கா, உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.